அதுல சம்பாதிச்சுக்கிட்டு அந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் நசுக்கப்பட்டவங்களுக்கும் கொடுக்காத, நீயே சேர்த்து வச்சு. நக்கல்யா அவனுக்கு சக்சஸ் கொடுத்தா சம்பளம் கொடுப்பான் ஆட்டோமேட்டிக்கா. யாரு ஒதுக்கப்பட்டாங்களோ யாரு நசுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வார்த்தை அப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா பண்ணல அவங்க எல்லாம் கோடி பல கோடி வாங்குறீங்க. அதுல உங்களுக்கே போறாமா? ஒரு கோடி கொஞ்சம் அதுல உங்களுக்கே போறாம கேக்குறேன். நான் சம்பாதிக்கணும்னா கொடுக்கற கூட ஏன் சார்? நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. மாதம் இருக்கு சார். இங்க பாருங்க, ஒரு தொழில் சம்பாதிக்கிறத நான் கொடுக்கறேன் நான் முடிவு பண்ணணும். அண்ணே நான் பெருமையா சொல்லுவேனே. ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. அதே அவ்வளவு கிண்டலா சொல்றீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. நாட்டுப்புறத்துல இருந்து வந்தேன். இதுக்கெல்லாம் ஊருக்கு போக முடியாது. ஒண்ணுமே கிடையாது. என்ன ஜாதின்னு கூட தெரியாது. செத்தா பையலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் யூஸ் பண்றீங்க. கொச்சியா இருக்க வார்த்தை அது ரொம்ப தப்பா பேசுறேன். வார்த்தை தப்பு. பல பேட்டிகள்ல பாத்துருக்கேன். இல்ல அந்த வார்த்தை ஏன் கிண்டலாக்குறீங்க? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். படம் எடுக்கிறீங்க. இந்த படத்துல பணம் சம்பாதிச்சு நீங்களே எடுத்து போனா எப்படி? நீங்களுமே கூட கேரக்டர் தான் நடிச்சிருக்கீங்க சின்ன சின்னதா. நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. உண்மையிலேயே நெருக்கடி வாழ்க்கையை சந்திச்ச ஒருத்தருக்கா கொடுத்தீங்க? பல பேர் கொடுக்குறேன் சார். எனக்கு தெரியாது. ஏன் இப்படி 10 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஊழலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை பிரித்து கொடுன்னு ஒரு குரல் வந்தது. நீங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, நீங்க பொலந்தர சாதின்னு சொல்றீங்களா சார், அந்த சாதியில இருந்து வர ஆட்கள் படம் எடுத்தாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேன், ஆனா நீயே வந்து வழியை சொல்லாரு. சைடு எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சாவுல புடி வந்து கொஞ்சம் சாவும்ல செத்த பையல தூக்கு போட்டு சாவு. கட்டபொம்மன் படம் பார்த்துட்டு ஏன் பிரிட்டிஷ்காரன் சைடுல சொல்ல அப்படின்னு கேக்குறது ஒரு பக்கம். என்ன கேக்குறாருன்னா, கட்டபொம்மன் குதிரை ஓட்டெல்லாம் காட்டிட்டு போற போக்குல ஒரு தூக்குல போட்டதை காட்டுங்க அப்படின்றாரு. நடந்ததா காட்ட முடியும் மொழிய. நான் போய் இன்னொரு பக்கமும் பேசுவேன். நானே 2 பக்கமா வாலிபால் விளையாடுறதா எல்லா படமும் எடுக்க முடியும். அத பத்தி யோசிக்கவே இல்லையே. மொத்தமா நான் சொல்ல அந்த மாதிரியும் ஒரு படம் வரலாம்னு தான் கேக்குறேன். மாஸ்டர் பிளான். ஜாதியை தூக்கி வச்சுட்டு இன்னொரு ஜாதியை இறக்கி ஒருத்தவங்களை அக்யூஸ் பண்றதுக்கு இன்னொருத்தவங்களை ஹீரோ ஆக்குறது தான் தப்பு சொல்றேன். அப்புறம் 2-3 இயக்குனர்கள் மட்டும்தான் இருக்காங்க. நீங்க சுத்தி சுத்தி அதை தான் பேசுறீங்க. காமெடி படங்கள் வருது. தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துற மாதிரி தான் ஒரு படம் வருது. பெரிய பிரில்லியன்ட்டா இருக்கு. பையனுக்கு நீங்க என்னென்னமோ படம்லாம் காட்டுறீங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் கவலைப்படல நீங்க. போறன்றது வந்து அவங்க எப்படி டிக்ளேர் பண்றாங்க இருக்கு. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு காலம் மாறி போச்சுடா. எஸ்வி சேகர் மாதிரியான ஒரு படம். எஸ்வி சேகர் அதான் சொல்லல. நம்மகிட்ட எந்த ஐடியாவும் இல்ல. பார்க்கல. எஸ்வி சேகர் படமும் பார்க்கல. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க. ஒரு திரைப்படமுமே வாழ்வியல சம்பந்தப்பட்டதா இருக்கணும். அது வந்து எல்லாமே பேசப்படுங்கிறது என்னோட கருத்து. ஓ நீ அப்படி வரியா? ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்க வாழ்வியல் உங்களுக்கு வாழ்வியலா தெரியலையா? என்னன்னா அந்த வாழ்வியல் முறை வந்து உங்களுக்கு வேற ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய வலிய சொல்ற ஒரு படத்தை வந்து ஏளனமா பேசுறது அதை விட ஒரு வன்முறை எதுவுமே கிடையாது. கேக்குறோம்ல சொல்றது பூபதி பதி. நான் பெருமா சுரன்ல வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல காசு இருந்தா பிடிக்கும். நான் எங்க பாரு 2 பிஸ்கட் போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? விவசாயில ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டயலாக் வரும் சார். நான் போய் தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு. தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுமா நெல் பயிருக்கு? அப்படிலாம் போக முடியாதுங்க. அது ஒரு உசுறு இல்லையா நெல் பயிரு? செத்து போகாதா? அந்த சமூகத்தோட கஷ்டத்தை சொல்லணும்ல சார். உங்களுக்கு மேலே இருக்காங்க, உங்களே ஒடிக்கிட்டே இருக்காங்க. ஊர்ல இருந்து ஒரு பையன் போறான் சார். அவன் வந்து பிசி கம்யூனிட்டி சார். அவனால எடுக்க முடியல சார். திருப்பூர் வரான் சார். பணமா வரான் சார். இதுக்கு ஒரு அருமையான மெடிசன் இருக்கு. டாக்டர் எம்பிபிஎஸ் சொல்றா மூக்குல ஒரு பாம் வச்சா சளிலாம் சேர முடியும். சாதி 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 தான் பேசிக்கிட்டே இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. படம் எல்லாமே கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற படத்தை யாருமே வைக்கிறது கிடையாது. அந்த காலத்துல அப்படி நடந்துச்சு. அதை நான் எடுத்துட்டு வந்து இப்ப காமிக்கிறேன். எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாருல. டைரக்டர் யாரு? கார்ல தான வர்றாரு. எங்க போன? கரையாமடி சார். கரையாமட்டியா? அடுக்கனே ஒடுக்கனே ஒதுச்சே அப்படி சொல்றீங்கல்ல. அவர பதில் சொல்லுங்க. அடி பிச்சை சுனா பணா. வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சிட்டு போய் உள்ள. கார்ல வந்தா என்ன? அதையும் உங்களுக்கு அது ஒரு அன்னைக்கு என் தாத்தா கோவணம் கட்டினா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு தனியா சொல்லுமா போயா. இந்த படங்கள் வர்றதுனால தான் சார் நாங்க இப்படி உட்கார்ந்துருக்கோம். நாங்க கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா பேர் சதா சார். ஓபனா சொல்றேன். இது எதுக்கு இப்ப எதுக்கு சொல்ல மாட்டேன் தான் போறதையும் சொல்லிவிட்டீங்களே. நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. ஊத்துறா நல்லா ஊத்துறா. ஏன்னா தண்ணி ஊத்துறோம் ஓவர் ஆறிது. அது பண்ணேன்னு கேள்றோம் மடே. ஒரு சில இடம் சொன்னதுனால வரிசையா எல்லா இடத்தையும் நீங்க சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன இப்ப இங்க ஏதாவது நடந்தாதான் ஒத்துக்குவீங்களா? கருத்துக்களை திணிக்க வேண்டாம்னு சொல்றேன். நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணு. தலைவரே ஜாமான் தூக்குதா? ஆமா தூக்குது. ஒரு நாளைக்கு 100 மட்டும் தூக்குது. வா. நான் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை என்னை சார்ந்த மக்களுக்காக நான் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு போய் ஏன் சினிமால கொண்டு
இவங்க சொல்றதுனால உடனே நாளைக்கே எல்லாமே மாற போறது. என்ன எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இடத்துல வந்து இவங்க மேனிபுலேட் பண்றாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு சார். உண்மையாவே இப்படிதான் நடிப்பீங்களா? அந்த விஷயத்தை இருக்கிற மாதிரி மாத்தி காட்டுறது தான் மேனிபுலேஷன். இருக்கிறத காட்டுறதுக்கு பேர் மேனிபுலேஷன் கிடையாது. மாவட்ட சேர்ந்தவன் தகுதி உள்ளவன் மனமார சொல்றது. ஜாதி உணர்வை தூண்டி மத உணர்வை தூண்டி அவங்க பொட்டியில காசு சம்பாதிக்கிறாங்க ஒழிய மக்களுக்கு அதனால என்ன நன்மை? என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒவ்வொரு நாள் பத்திரிகையிலுமே நமக்கு தெரியும். பத்திரிகை வாங்கல சார், நேரடியாக பார்க்கலாம். எடுத்த பிறகுதான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுதுன்னு நாங்க சொல்றோம். அப்படி என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அதாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்க வாழ்வியல் உங்களுக்கு வாழ்வியலா தெரியலையா? உங்களுக்கு என்னன்னா அந்த வாழ்வியல் முறை வந்து உங்களுக்கு வேற ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய வலிய சொல்ற ஒரு படத்தை வந்து ஏளனமா பேசுறது அதை விட ஒரு வன்முறை எதுவுமே கிடையாது. கேக்குறோம்ல சொல்றது பூபதி பதி நான் பெருமா சுரன்ல வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் காசு இருந்தா பிடிக்கும். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன் அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? விவசாயில ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டைலாக் வரும் சார். நான் போய் தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு. தனியா பாய்ச்சிட்டு வந்துடுமா நெல் பயிருக்கு? அப்படிலாம் போக முடியாதுங்க. அது ஒரு உசுறு இல்லையா நெல் பயிரு? செத்து போகாதா? என்ன வருது? அந்த சமூகத்தோட கஷ்டத்தை சொல்லணும்ல சார். உங்களுக்கு மேலே இருக்காங்க, உங்களே ஒடுக்கிட்டே இருக்காங்க. ஊர்ல இருந்து ஒரு பையன் போறான் சார். அவன் வந்து பிசி கம்யூனிட்டி சார். அவனால எடுக்க முடியல சார். திருப்பூர் வரான் சார். பணமா வரான் சார். இதுக்கு ஒரு அருமையான மெடிசன் இருக்கு. டாக்டர் எம்பிபிஎஸ் சொல்றா மூக்குல ஒரு பாம் வச்சா சளிலாம் சேர முடியும். சாதி 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 தான் பேசிக்கிட்டே இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. படம் எல்லாமே கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற படத்தை யாருமே வைக்கிறது கிடையாது. அந்த காலத்துல அப்படி நடந்துச்சு. அதை நான் எடுத்துட்டு வந்து இப்ப காமிக்கிறேன். படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாருல. டைரக்டர் யாரு? கார்ல தான வர்றாரு. எங்க போன கரையாம்படி சார். கரையாம்பட்டியா? அடுக்கனே ஒடுக்கனே ஒதுச்சே அப்படி சொல்றீங்கல்ல. நான் அவரை பதில் சொல்லுவோம். அடி பிச்சை சுனா பண்ணா. வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சிட்டு போய் உள்ள. கார்ல வந்தா என்ன அதையும் உங்களுக்கு அது ஒரு அன்னைக்கு என் தாத்தா கோவணம் கட்டினா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு தனியா சொல்லுமா போயா. இந்த படங்கள் வர்றதுனால தான் சார் நாங்க இப்படி உட்கார்ந்துருக்கோம். நாங்க பொறுமையா கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா பேர் சதா சார். ஓபனா சொல்றேன். இது எதுக்கு இப்ப எதுக்கு சொல்ல மாட்டேன் தான் போறதுன்னு சொல்லிவிட்டீங்களே. நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. நல்லா ஊத்துறா. என்னடா தண்ணி ஊத்துறோம்னு ஓவர் ஆறியுது. அது பண்ண என்ன கேள்றோம் மடையா. ஒரு சில இடம் சொன்னதுனால வரிசையா எல்லா இடத்தையும் நீங்க சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன இப்ப இங்க ஏதாவது நடந்தாதான் ஒத்துக்குவீங்களா? கருத்துக்களை திணிக்க வேண்டாம்னு சொல்றேன். நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணு. தலைவரே ஜாமான் தூக்குதா? ஆமா தூக்குது. ஒரு நாளைக்கு 100 மட்டும் தூக்குது. வா. நான் 100க்கு மேற்பட்ட போராட்டங்களை என்னை சார்ந்த மக்களுக்காக நான் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு போய் ஏன் சினிமால கொண்டு இவங்க சொல்றதுனால உடனே நாளைக்கே எல்லாமே மாற போறது. என்ன எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இடத்துல வந்து இவங்க மேனிபுலேட் பண்றாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு சார். உண்மையாவே இப்படிதான் நடிப்பீங்களா? அந்த விஷயத்தை இருக்கிற மாதிரி மாத்தி காட்டுறது தான் மேனிபுலேஷன். இருக்கிறத காட்டுறதுக்கு பேர் மேனிபுலேஷன் கிடையாது. மாவட்ட சேர்ந்தவன் தகுதி உள்ளவன் மனமார சொல்றது. ஜாதி உணர்வை தூண்டி மத உணர்வை தூண்டி அவங்க பொட்டியில காசு சம்பாதிக்கிறாங்க ஒழிய மக்களுக்கு அதனால என்ன நன்மை? என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒவ்வொரு நாள் பத்திரிகையிலுமே நமக்கு தெரியும். பத்திரிகை வாங்கல சார், நேரடியாக பார்க்கலாம்.